நம்ம நிலையில் இருப்போம். நமக்குள்ள இருக்கிற இந்த 5 இறை குணங்களையும் மேம்படுத்துவோம். அதன் மூலம் முழுமை அடைவோம். அந்த முழுமையை இந்த உலகத்துக்கு பயனுள்ளதாக வாழுவோம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய இரையாற்றல் பகுதியில் கலந்து கொள்வதற்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்முடைய அறிவர் பெருமக்கள் வெட்ட வெளியே மெய்யின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. வெட்ட வெளி என்பது ஆகாயத்தை குறிக்குது. நம்ம முழுமைன்னு சொல்றோம்ல, அந்த முழுமைத்தன்மையை தான் வெட்ட வெளின்னு நினைச்சாங்க. அந்த முழுமையோட ஒன்று கலந்தா போதும், மிக சிறப்பான நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது அறிவர்களோட துணிவு. அவங்க அதில் அதிக கவனம் செலுத்துறாங்க. அதனால அவங்க தன்னுடைய உடலை விட்டு வெட்ட வெளியில கரைஞ்சிக்கிட்டாங்க. நம்ம பஞ்சபூதங்கள்ல வெட்ட வெளிங்கிறது ஆகாயத்தை குறிக்குது. அது முழுமையானது, அதோட இணைகிறது மிக சிறப்பான விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் அவங்க உடலை கைவிட்டது நமக்கு இப்போ அவங்களோட பயன் கிடைக்காம போறதுக்கு காரணமாயிருச்சு. அதனால இந்த மகா மனித தத்துவத்தை பற்றி பேசுகிற பெரியவங்க நம்ம உண்மையான மெய் நம்ம உடல் என்று அவங்க பார்க்குறாங்க. நம்ம உடலை மெய்ன்னு ஒரு பொருள் இருக்கு. உடலை மெய் என்று அழைப்பார்கள். இந்த உடலை மெய்ன்னு நினைக்கிறவங்க உடலையும் பாதுகாத்துக்குவாங்க, அதே நேரத்தில் ஆற்றலோடையும் இருப்பாங்க. இந்த நிலை தான் மிக சிறப்பான நிலை. இந்த நிலையில இருந்தால் இந்த மக்களுக்கு நிறைய நன்மை செய்ய முடியும். அந்த வெட்ட வெளிய மெய்ன்னு நினைக்கிறதுனால இந்த உலக வாழ்க்கையை திறந்துட்டு அந்த உலக வாழ்க்கையை பற்றி அதிக கவனம் செலுத்துறாங்க. அதனால இந்த உலகத்தில் நடக்கிற கேள்விகளை எல்லாம் அவங்க பெருசா தட்டி கேட்க முடியல. கேட்டாங்க, நிறைய சித்தர்கள் விடுதலைக்காக, மக்களுடைய நன்மைக்காக போராடினாங்க, நிறைய பணிகள் செஞ்சாங்க. ஆனால் அதே நேரத்தில் முழுமையா அவங்க செய்ய முடியாம விலகி போனதுக்கு காரணம் அவங்க மெயின் நினைச்சதை வெட்ட வெளிய. இந்த உலகத்தை, இந்த உடலில் இருந்து கொண்டே சக மனிதர்கள் அனைவரோடையும் சேர்ந்து, இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா உயிர்களோடையும் சேர்ந்து இறை நிலையில இருக்கிறது தான் மிக சிறப்பு. சித்தர்கள் சொன்னாங்க, அந்த மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 சொன்னாங்க. அது 3 மட்டும் இல்லை, 5மே அப்படிதான். அளவு கூடிச்சுன்னா பிரச்சனை தான். அதை உணர்ந்ததுனால சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஈஸ்வரோட ஆயினும் ஆசை அருமைன்னு சொன்னாங்க. நம்ம எல்லாத்துலேயும் சரியான கவனத்தை செலுத்தணும், சரியான பாதையில் போகணும். அப்போதான் நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை மேம்படுத்தவும் முடியும், அதை பயன்படுத்தவும் முடியும். அதை பயன்படுத்தி உலகத்தில் வாழவும் முடியும், மற்றவங்களுக்கு பயனுள்ளதா. ஏன்னா நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் போனால் இந்த உலகத்தில் உள்ள இந்த அழிவுகளை அடுத்து இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய சூழலே இல்லாத அளவுக்கு மனக்கேடான நிலையில அந்த சமூகம் போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, பெரியவங்கள்லாம் இப்படி போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? இங்கே இவங்களை வழி நடத்துறது யார் இருக்கா? இங்கே மதவாதிகளும் அரசியல்வாதிகளும் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம பெரியவங்க, தன்னை உணர்ந்தவங்க இங்கே இருந்து மக்களை சரியான பாதையில் கொண்டு போகணும். அவங்க நினைச்சா வினாடிகளில் எவ்வளோ பெரிய போரையும் நிறுத்த முடியும், எவ்வளோ பெரிய இதையும் சரி பண்ண முடியும். இப்போ போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஆயுதங்கள் விற்றுக்கிட்டு இருக்காங்க. சரி, நல்லது நண்பர்களே, மகிழ்ச்சி. நம்ம நம்ம நிலையில் இருப்போம். நமக்குள்ள இருக்கிற அந்த 5 இறை குணங்களை மேம்படுத்துவோம். அதன் மூலம் முழுமை அடைவோம். அந்த முழுமையை இந்த உலகத்துக்கு பயனுள்ளதாக வாழுவோம்.